வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்பி பிரெட்டட் ப்ரான்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள முதல்ல பார்த்துடுவோம். நான் ப்ரான்ஸ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு, அதோட டெயில மட்டும் அப்படியே விட்டுருக்கேன். நான் ஒரு 8 டைகர் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு. இப்ப நான் அந்த பெப்பரையும், உப்பையும் அந்த ப்ரான்ஸ்ல சேர்த்து அத மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். மேரினேட் பண்ண ப்ரான ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரலையும் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா அந்த கலவையை கலந்துக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டான்னா மிளகாத்தூளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அந்த முட்டைய நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு 3 விதமான கோட்டிங் தயாராயிடுச்சு. இப்ப நான் மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் எடுத்து, இப்ப அத கோட் பண்ண போறேன். முதல்ல நான் ப்ரான்ஸ் எடுத்து, அந்த மைதா மாவு கலவையில நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுல மாவு அதிகமா இருந்தா அதெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அத அந்த முட்டை கலவையில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியா அத பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்ப இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதுல நம்ம டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கிறோம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க வேண்டாம். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் வந்து ஈஸியா கருகிடும். எண்ணெயை ஒரு மிதமான சூட்ல வச்சு இப்ப நம்ம அந்த ப்ரான்ஸை பொரிச்சு எடுக்க போறோம். ப்ரான்ஸை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலையும் குக் பண்ணா போதும். ரொம்ப குக் பண்ணா ப்ரான் வந்து ரொம்ப ரப்பரி ஆயிடும். அதனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலையும் குக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரான்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துல நம்ம ப்ரான்ஸை வெளில எடுத்துடுறோம். அதை நான் ஒரு கிச்சன் டவல்ல வச்சு அந்த எக்ஸஸான எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். சுவையான கிறிஸ்பி பிரெட்டட் ப்ரான்ஸ் தயாராயிடுச்சு.